ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலா இந்த மாதிரி உட்கார்ந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதுவும் ஹால் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு வந்து ஆக்சுவலா ஹால் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இன்னைக்கு உங்க கூட நான் ஒரு அமேசான் ஹால் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இதுல வந்து குர்த்திஸ் அண்ட் குர்தா செட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்ப வீடியோக்குள்ள போலாமா? சோ இதுதான் அந்த பார்சல். இத வந்து லாஸ்ட் என்னோட vlogலயும் வந்து நான் காட்டியிருப்பேன். அது என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன். அண்ட் அதுதான் இந்த பார்சல். ஓபன் பண்ணிடலாமா? இதுலதான் வந்து நான் எடுத்த குர்த்தி அண்ட் குர்தா செட் இருக்கு. ஆக்சுவலா ஒரு குர்த்தியும் இதுல இருக்கும். அந்த குர்த்தி வந்து நான் குர்தா செட்டுன்னு நினைச்சுதான் எடுத்தேன். பட் அது கூட பேண்ட் வரல. ஓகே, பட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நான் வந்து காட்டுறேன். பட் இதை ஓபன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். இதுல வேற சில ப்ராடக்ட்ஸும் இருக்கு. அதை வந்து நான் பார்த்து வீடியோல வந்து உங்களுக்கு பார்த்து ஹால் வீடியோ போடுறேன். அதுல வந்து நான் வேற என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத காட்டுறேன். இதுல வந்து நம்ம குர்த்தி ஹால் மட்டும் பார்க்கலாம். ஓகே, டன். ஸோ இந்த பாக்ஸ் வந்து வச்சிடலாம். அடிக்கடி வந்து இந்த மைக்கை வேற செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப வந்து நான் சார்ஜ் போட்டு அதை எடுக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடும். ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவே போடும் எனக்கு. அண்ட் இந்த குர்த்தி, இதுதான் வந்து நான் குர்த்தின்னு சொன்னேன். ஆக்சுவலா குர்த்தா செட்ஸா வாங்குறதா தான் வந்து பிளானு. இது எப்படி வந்து நான் வந்து குர்த்தா செட்டுன்னு நினைச்சு வாங்கினது குர்த்தியா ஆயிடுச்சு. இது கூட பேண்ட் வரல அன்பார்ச்சுனேட்லி. பட் ஓகே, குர்த்தியா கூட இது நல்லாதான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா வீநெக்கு. எனக்கு இந்த வீநெக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்சோ உங்களுக்கு 3/4 ஹேண்ட். இந்த வீநெக்ல என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அந்த 3/4 ஹேண்ட்லயும் இங்க வந்து அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி நான் போட்டதே இல்லை. இந்த மாதிரி டிசைன் நான் யூஸ்வலா போடுற டிசைன் இது கிடையாது. கொஞ்சம் இந்த வாட்டி எல்லாமே டிஃப்ரெண்டாவும் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் என்கிட்ட இல்லாத கலர்ஸாவும் கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்தேன். சோ இதுதான் அந்த குர்த்தி. அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கு. இடையில வந்து பாக்ஸ் மாதிரி டாட்டா இருக்கு. சோ கிளாத் குவாலிட்டியும் நல்லாதான் இருக்கு. ஐ திங்க் இதோட ரேஞ்ச் வந்து 399 ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி குர்த்திஸ் நம்மளுக்கு 450 499 கிடைக்கும். பட் இந்த குர்த்தி 399 வொர்த் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த குர்த்தியோட கிளாத் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்கு, கொஞ்சம் திக்கா இருக்கு. So that I think it's worth. இந்த மாதிரி உட்கார்ந்து ஹால் வீடியோ பேசி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதனால வந்து அப்படி பேசுறதுக்கு கரெக்டா தொடர்ந்து பேசுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. பட் போக போக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பார்சல் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, என் தங்கச்சி பாப்பா ஹம்சிகா இருக்கா இல்லையா? ஆக்சுவலா அவ பேரு நாங்கெல்லாம் வந்து கம்சின்னு கூப்பிடுவோம். கம்சிகான்னு பழகிடுச்சு. ஆனா வந்து ஆதார்ல இருக்க பேரு, ஸ்கூல்ல இருக்க பேரு எல்லாமே ஹம்சிகா. அவங்களுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டேல அவளோட பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிருந்தேன். அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, டெலிவரி கொடுக்காமலே டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டாங்க. எனக்கு செம்ம டென்ஷன். ஒரு 4 நாளா ஃபாலோ பண்றேன், டெலிவரி கொடுக்கவே இல்லை வீட்டுக்கு. ஒரு பக்கம் இந்த சைடு ஃபர்ஸ்ட் சைட்ல கான்டாக்ட் பண்ணா வந்து போன்ல பேசவே முடியல. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கேர் கூட பேசணும்னா நம்ம வந்து சேட் தான் பண்ண முடியுது, அவங்களை வந்து கான்டாக்டே பண்ண முடியல. போன் பண்ணா கூட ஐவிஆர் தான் கனெக்ட் ஆகுது. எனக்கு அதுலயே செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்புறம் வந்து நான் எதோ பண்ண பிளே ஸ்டோர்ல எல்லாம் அங்க போயிட்டு ஒரு ரிவ்யூ போட்டேன். இந்த மாதிரி நீங்க வந்து எனக்கு ப்ராடக்டே டெலிவர் பண்ணாம நீங்க டெலிவர் பண்ணிட்டேன் அப்டேட் பண்ணிருக்கீங்க. சோ நான் கன்சூமர் கோர்ட்ல வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரிவ்யூ போட்டிருந்தேன்.
அதுக்கப்புறம் இன்ஸ்டால போயிட்டு சம்திங் எக்ஸ்பிரஸ் பீஸ் நினைக்கிறேன், இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டையோட டெலிவரி பார்ட்னர். ஸோ அவங்களையும் வந்து நான் வந்து இன்ஸ்டால தேடி அவங்களுக்கு இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணி டிஎம் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணிட்டேன்னு போட்டுருக்காங்க. இதுதான் என்னோட அரேபிள் நம்பர். ஆனா வந்து எனக்கு டெலிவரி ஆகல, தயவு செஞ்சு டெலிவரி பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க, பட் டெலிவரி ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா கால் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 2-3 days கழிச்சு திரும்ப டெலிவரி கொடுத்தாங்க. இந்த மாதிரிதான் போச்சு. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து இதுக்கப்புறம் என்ன நினைச்சேன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுல இருந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. இந்த மாதிரி நடந்தோன்னா ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வாங்கவே கூடாதுடா, நல்ல ரிவ்யூ எல்லாம் பார்த்தோம், நல்ல ஆப்னு அப்படிதானே கேள்விப்பட்டு தானே வாங்கணும். இப்ப என்னடா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிச்சேன். பட் ஓகே, நம்மளோட இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுனால மேபி நான் அதுல திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஓகே, பேக் டு அவர் ஹால் வீடியோ. அடுத்த குர்த்தி வந்து நாட் குர்த்தி, குர்த்தா செட். இது வந்து செட்டா தான் எல்லாமே எம் சைஸ்ல வாங்கியிருக்கேன். உங்களுக்கு உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பேண்ட், இதுல எல்லாமே பேண்ட் வந்து அவங்கவுங்க சைஸுக்கு வந்து கரெக்டா தான் இருக்கு. நான் வாங்கினது எல்லாத்துலயுமே. உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே லூஸா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அடுத்த சைஸ் கூட போலாம். பட் தேவை இல்லை. நான் காட்டுற எல்லா குர்த்தா செட்ஸ்லயுமே பேண்ட் வந்து கரெக்டா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சு பார்த்தோம்னா, இப்படி தூரமா இப்படி வச்சு பார்த்தோம்னா சீப்ரூவா இருக்க மாதிரி இருக்கு. பட் வந்து நம்ம மேல போட்டோம் அப்படின்னா தெரியாது அந்த மாதிரி. இந்த கலருமே வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ, நல்ல பிரைட் ஸ்கை ப்ளூ, இது என்கிட்ட இந்த மாதிரி கலரும் கிடையவே கிடையாது. ஸோ அதனால இது வந்து எடுத்தேன். இதுவுமே நல்லா இருக்கு, நல்ல வந்து நீட் கீழே லென்த் இருக்கு. அண்ட் பேண்ட்டுமே சூப்பர் குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க. கிளாத் வந்து தின்னா இருக்கு, அது மட்டும்தான் ஒரு டிராபேக்கா பார்க்க. மற்றபடி இந்த பிரைஸுக்கு இது ஒர்த் தான். ஒரு பேண்ட் ஒரு குர்த்தா கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து எனக்கு ரொம்ப 500 540 சம்திங் அந்த ரேஞ்சில் வாங்கினது. உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தாலும் யூடியூப் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க சம் இஷ்யூனால. நம்ம வந்து வேணா ஒண்ணு பண்ணலாம், நீங்க வந்து இன்ஸ்டால வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க, லிங்க் எந்த ட்ரெஸ் வேணுமோ அந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் கேளுங்க, நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து ஹைலைட்ஸ்ல போடுவேன். இன்ஸ்டா அக்கௌண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா பிரைவேட்ல போட்டு வச்சிருக்கேன். ஆனா எனக்கு பிரைவேட்ல போடுறதுக்கு விருப்பம் இல்லதான். கண்டிப்பா அதை வந்து பப்ளிக் அக்கௌண்டா மாத்திடுவேன். பட் இப்போதைக்கு ஒரு சில காரணங்களால பர்சனல் இஷ்யூஸ், ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதுக்காக மட்டுமே நான் இப்போதைக்கு நான் வந்து பிரைவேட்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் ஹைலைட்ல கொடுப்பேன், பட் உங்களால பார்க்க முடியாது. அதனால உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லிங்க் வந்து டைரக்டா சென்ட் பண்றேன். அண்ட் இந்த குர்த்தியுமே ரொம்ப ஒர்த் தான். ஒன்லி இந்த கிளாத் மட்டும் கொஞ்சம் ரொம்ப தின்னா இருக்கு, மற்றபடி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை இதுல. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிங்க் குர்த்தி, பிங்க்லயுமே என்கிட்ட பெருசா எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்ல. சோ பிங்க் நான் எடுத்திருந்தேன். இதுவுமே வந்து எல்லாமே டெய்லி வியருக்கு தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் பல்கா ஒரு 3-4 ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு அவசியமா தேவைப்படுது, இல்லைன்னா வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு. என்னோட சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இந்த மாதிரி பல்கா பர்ச்சேஸ் பண்ணி எனக்குன்னு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. சோ அதனால இப்போ கண்டிப்பா வாங்கி ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் நம்ம இருக்கனால நான் வாங்கினேன். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு யோக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. திஸ் இஸ் ஆல்சோ நைஸ். அண்ட் இங்க ஒரு லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இந்த ஹேண்ட்ல கூட உங்களுக்கு அந்த லேஸ் ஒர்க் வருது. இந்த ட்ரெஸ்ஸோட மெட்டீரியலுமே வந்து கிட்டத்தட்ட நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கு. பட் வந்து இது கொஞ்சம் திக்கா இருக்கு, இதோட குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் பேண்ட்டுமே நல்ல திக்கான குவாலிட்டி. எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் தான், நம்ம நார்மலா சுடிதாஸ் போடுவோம்ல ஸ்ட்ரெயிட் பேண்ட், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. பட் வந்து இது மட்டும் லென்த் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, நம்ம ஆங்கிள் லென்த் எல்லாம் போடுறது யூஸ்வல் தானே, ஸோ அதனால பிரச்சனை இல்லை.
ஸோ அடுத்ததா நான் வாங்கினது இந்த ஒரு ட்ரெஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சைஸ் பக்காவா இருக்கு, ஆல்டர் பண்ண கூட தேவையில்லை போல. ஏதோ எனக்கு அளவெடுத்து அப்படியே தச்ச மாதிரி இருந்துச்சு. போட்டு பார்த்தேன், இது மட்டும் போட்டு பார்த்தேன். மத்த ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் போட்டு பார்க்கல. அதுக்கு எல்லாத்துக்குமே கை கண்டிப்பா ஆல்டர் பண்ணணும். இதுக்கு கை கூட ஆல்டர் பண்ண தேவையில்லை, ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு. ஆல்டர் பண்ணோம்னா ரொம்ப டைட் ஆயிடும், அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த கலரு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி காஃபி ப்ரௌன். ஆனா ஆக்சுவலா அதுல மென்ஷன் பண்ணியிருந்தது சம்திங் வேற ஒரு கலர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நல்ல ப்ரௌன் கலர். அண்ட் இந்த கிளாத் மட்டும்தாங்க கொஞ்சம் பிரச்சனை. இந்த கிளாத்ல வந்து நான் ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் வச்சிருந்தேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை போட்டுட்டு நல்லா வெயில்ல போனீங்கன்னா நல்லா வேர்க்குமா, அந்த வேர்வை ஸ்மெல் அப்படியே ஒட்டிக்கும் இந்த கிளாத்ல. நீங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி கிளாத்ல போடுறீங்க அப்படின்னா ஒரு டியோட்ரண்டோ இல்ல வந்து பெர்ஃப்யூமோ யூஸ் பண்றது பெட்டர். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உங்களோட வேர்வை ஸ்மெல் இந்த ட்ரெஸ்ல அப்படியே ஒட்டிக்கும். ஏன்னா இதே கிளாத்ல நான் ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் வச்சிருந்தேன். ஸோ அதனால சொல்றேன். எனக்கு வந்து ட்ரெஸ் பிடிச்சிருக்கனால நான் வந்து ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து டியோட்ரண்டோ பெர்ஃப்யூமோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு யோஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 3/4 ஹேண்ட் கூட இல்லை, இது இவ்வளவு தூரம் வருது. கரெக்டா இவ்வளவு தூரம் இருக்கு. நம்ம இப்படின்னோம்னா கொஞ்சம் மடங்கிக்குது, அவ்வளவுதான். நல்லா இருக்கானா இந்த ட்ரெஸ். சோ இங்க வந்து இந்த மாதிரி ஒரு 2 லைன் இருக்கு. இதோட பேண்ட் வந்து நல்ல லூஸா இருக்கு. நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா ஸ்ட்ரைட் கட் பேண்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. இது இட்ஸ் லைக் பலாசோ பேண்ட், நல்லா தொலைன்னு இருக்கு. And this dupatta, I love this dupatta seriously. So இந்த dupattaக்காகவே நான் வந்து இந்த dress எடுத்தேன். See this and see this. செம்மையா இருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரி நல்ல ஃப்ளோவியான துப்பட்டா, அது மேல இந்த மாதிரி ஒர்க் அது இருந்துச்சு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் நல்ல பர்பிள் கலர்ல எடுத்துருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸோட போட்டோ வந்து சைட்ல கொடுக்குறேன் பாருங்க. அதுவுமே நான் அமேசான்ல வாங்கினேன். அதுவுமே 600 அந்த ரேஞ்சுக்கு வாங்கினது. பட் சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு வேணா அந்த லிங்க்கும் நான் கேளுங்க, கொடுக்குறேன். ஸோ இது வந்து வேற லெவல். இந்த துப்பட்டாக்காக ஓகே இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் தீபாவளிக்கு வேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு வாட்டி ட்ரெஸ் எடுத்துட்டு திரும்ப தீபாவளிக்கு எடுத்துட்டு எதுக்கு தேவையில்லாத செலவு அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போதைக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். பாப்போம். இந்த ட்ரெஸ் தான் மோஸ்டா இந்த ட்ரெஸ் தான் என்னோட தீபாவளி ட்ரெஸ்ஸா இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஹால் வீடியோ போட்டுருக்கேன். ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு. இந்த ட்ரெஸ்ஸஸ்மே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஓரளவுக்கு இந்த பிரைஸுக்கு ஒர்த்தா தான் இருக்கு. நான் எல்லாமே டெய்லி வியர்க்காக தான் வாங்கியிருக்கேன். அந்த ஒரு ட்ரெஸ் கடைசியா காட்டினால அந்த ஒரு ட்ரெஸ் தவிர மற்ற 2 ட்ரெஸ் சம்திங் 3 ஒரு குர்த்தி அண்ட் 2 குர்த்தா செட் மூணுமே வந்து டெய்லி வியர்க்காக தான் வாங்கியிருக்கேன். அதனால எனக்கு இந்த பிரைஸ்ல இது கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஒர்த். ஏன்னா வந்து இல்லைன்னா நான் குர்த்தி தனியா இல்ல பேண்ட் தனியா வாங்கணும். அதுக்காகவே வந்து ஓகே நம்ம ஏன் குர்த்தா செட்டா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆஃபீஸ் போறதுக்கு எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இப்போதைக்கு என்னோட அக்கௌண்ட் பிரைவேட்ல இருக்கு. ஸோ அதனால லிங்க் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்ட் 2 வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். Until then, bye from Stella. Bye bye.